என்டிபிசி சிபிடி 1ல் 21/6 ஷிஃப்ட் 3ல் டிஸ்கவுண்டில் ஃபஸ்ட்டு மாடல். சரிங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் வாசிக்கிறேன். ஒரு வியாபாரி 2170க்கு ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கினார். அவர் அதன் குறிக்கப்பட்ட விலையில் 79% தள்ளுபடி வழங்கி விற்றாலும் 89% லாபம் ஈட்டினார் எனில் அவ்வாட்டர் ஹீட்டரின் குறிக்கப்பட்ட விலை என்ன? ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இங்கே சம்மில் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எவ்வளவு? 2107. மார்க்கர் ப்ரைஸு அதுதான் கேட்டிருக்காங்க, குறிக்கப்பட்ட விலை. ஸோ எம்பி விச் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 79%. சரிங்களா? 100 மைனஸ் 79 போட்டிங்க அப்படின்னா 100 மைனஸ் 79%. ப்ராஃபிட் எவ்வளவு? 100 ப்ளஸ் 89% ப்ராஃபிட். அப்போ இங்கே என்ன வரும்? 21% டிவைடட் பை 189. நமக்கு என்ன தேவை? மார்க்கர் ப்ரைஸ் மட்டும்தான் தேவை. ஸோ 2107 இந்த பக்கமே வச்சுருங்க. இன்ட்டு இந்த 181 மேலே வந்தால் என்ன செஞ்சிடும்? 189 பெருக்கல்ல வந்துடும். சரிங்களா? 189 இங்கே டிவைடட் பை கீழே 21 விச் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ். சரிங்களா? ஸோ யூனிட் டிஜிட்டை மட்டுமே நான் செக் பண்ணுறேன். 9 63 கீழே யூனிட் டிஜிட்டு 3. ஸோ எந்த நம்பரை கொண்டு போய் பெருக்குனா நமக்கு 3 வரும்னு செக் பண்ணுங்கள். 1 8ஆல் பெருக்குனா 8 வரும், 3 வராது. ஸோ 1 5ஆல் பெருக்குனா 5 வரும். ஸோ 3 தான் நமக்கு வேணும். 1 7ஆல் பெருக்கினீங்கன்னா 7 தான் வரும். 1 நீங்கள் 3ஆல் பெருக்கினா மட்டும்தான் இங்கே யூனிட் டிஜிட் என்ன வரும்? 3ன்னு வரும். அப்போ ஆன்சரு டி ஆன்சர். ஸோ சேம் டைப்பில் இன்னொரு மாடல் எக்ஸாம்பிள். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதே டைப்பில் ஒரு 5th வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள்.